ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்சவி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பீமா ஜுவல்லரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடிச்சவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய மெட்டி நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். ஸோ ஜிஆர்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒன்று வந்து தொலைஞ்சி போயிடுச்சு. ஸோ கடலில் குளிக்கும் போது திருச்செந்தூர் கடலில் குளிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாறையில் இடித்து கலண்டுருச்சு. ஸோ அது எனக்கு ஞாபகமாக இருக்குது. எப்போ கலண்டுச்சுலாம் தெரியும். அந்த இதில் பட்டு கலண்டுருச்சு. அதனால் இந்த ஒன்று மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப புதுசு தான். நான் வந்து 2வது மாதம், ஸோ பிப்ரவரி மாதம் தான் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 6வது மாதம் இப்போ வந்து தொலைஞ்சிருச்சு. அதனால் சரி புதுசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் பீமாவுக்கு போயிருக்கேன். இதில் வந்து ஆஃபருமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் பழைய நம்ம வெளியே கொடுத்தா எத்தனை பர்சன்டேஜுக்கு வந்து எடுக்கிறாங்க அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நான் இது வந்து என்றைக்கு வாங்கினேன் அப்படின்னா 19/01/2023. ஸோ அப்போ தான் வந்து வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கிஃப்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியில் வந்து குங்குமச்சிமிழ், ஸோ அது கிஃப்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போனேன். அந்த குங்குமச்சிமிழ் வந்து சூப்பராக வந்து அழகாக இருக்கும் சலங்கெல்லாம் வந்து வச்சு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து விலாக்லாம் போட்டேன்ல, அதில் அந்த கல்யாண விலாக் வந்து நான் போட்டிருப்பேன். அதில் வந்து கிஃப்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதில் வந்து அந்த குங்குமச்சிமிழ் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ சூப்பராக வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் ஜிஆர்டி போனோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குங்குமச்சிமிழ் வந்து 73, அன்றைக்கி கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 73 ரூபா வந்து இருந்துச்சு 50 பைசா. நாங்கள் எடுத்த குங்குமச்சிமிழ் இருக்குல்ல, அது வந்து 28.520 மில்லி வந்து இருந்துச்சு. இதுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2196 ரூபா. ஸோ இதுதான் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சில்வர் யாருக்கும் கிஃப்ட்டு பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நிலைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வேளை அந்த சில்வர் வந்து காணாம போயிடும், இல்லை அந்த ரிலேஷன் வந்து கட் ஆயிரும். ஸோ இது மாதிரி எனக்கு வந்து சில்வரில் கிஃப்ட்டு பண்ணுறது வந்து ராசியாக வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் வந்து நான் இதில் வந்து சொல்கிறேன். அதனால் நான் வந்து இனிமேல் இது தான் வந்து நான் கடைசியாக வந்து கிஃப்ட் பண்ணது. எப்போது 2023 வந்து இவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து வெள்ளியில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யாருக்குமே கிஃப்ட்டு பண்ணுறதில்ல வெள்ளியில். எங்கள் அண்ணனுக்கு பண்ணினேன் கிஃப்ட்டு. அது பார்த்திங்கன்னா அப்படின்னா கை செயின் வாங்கி கொடுத்தேன். ஸோ உடனே வந்து ஒரு வாரத்துலேயே வந்து தொலைச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் கை செயின் வாங்கி கொடுத்த அவங்களும் வந்து தொலைச்சிட்டாங்க. 2வது வாட்டி பார்த்திங்க அப்படின்னா கை செயினும் வாங்கி கொடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு போடவே முடியல. ஸோ அந்த மாதிரி ரீசன் வந்து வந்துடுது. ஸோ நான் வாங்கி கொடுத்தா அதனால் இனிமேல் யாருக்குமே வந்து வெளியில் கிஃப்ட்டே பண்ணக்கூடாதுன்றது முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் மெட்டி தான் வந்து நான் எடுத்தேன். ஸோ இது எடுக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மெட்டியும் கொலுசும் வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனோம். நான் வந்து பழசை தான் வந்து கொடுத்து தான் புதுசு எடுத்தேன். கொலுசு வந்து நான் பழசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். பட் அப்போ வந்து நான் கொடுக்கல. சரி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்து கொலுசு வந்து எதுவுமே வந்து பழசு எதுவுமே போடாமல் புதுசாக தான் எடுத்தேன். ஏன்னா குங்குமச்சிமிழ் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து வாங்கிக்குவோம், பழசு எதுவுமே இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழசு எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்து வச்சுக்கிட்டே தான் வரேன். இப்போயுமே இதையும் நான் வந்து பீமாவில் போட்டிருக்கலாம். இதையும் நான் ஒன்றும் போடாமல் இதையுமே நான் வச்சுருக்கேன். அப்படியே பழசை சேர்த்து வச்சுட்டு அது நிறையா சேர்ந்துச்சு அப்படின்னா மொத்தமாக வந்து கொடுத்துட்டு ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்போ நான் மெட்டி பார்த்திங்க அப்படின்னா 73 ரூபா வந்து ரேட் இருந்துச்சா. அப்போ நான் எடுத்த இந்த மெட்டி பார்த்திங்க அப்படின்னா 6 கிராம் வந்து இருக்குது. 6.830 மில்லி வந்து இருக்குது. இதில் மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்க ஒரு 45 ரூபா. அதுக்கப்புறமேட்டு மொத்தமாக ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 547 ரூபா. நான் எடுத்த கொலுசு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கொலுசு தான் நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போலேருந்தே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த கொலுசு. இது வந்து 18 டச் தான். ஸோ 80 கிரேடு தான் வந்து இது. ஸோ 92.5மே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஆனால் பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா 92.5 வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த ட்ரெண்டிங்காக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டோன் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கொலுசு வந்து நான் மாற்றலை. இந்த பார்த்திங்க அப்படின்னா 547 ரூபா வருது. நான் இந்த கொலுசு எடுத்தோம்னா இந்த கொலுசு பார்த்திங்க அப்படின்னா 144 கிராம் வந்து இருக்குது. அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜுன்னு பார்த்திங்க அப்படின்னா 342 ரூபா வந்து இதுக்கு போட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் மைனஸ் பண்ணிடுவாங்க, அதையும் சொல்கிறேன். 8724 ரூபா வருது இந்த கொலுசு.
இப்போ மொத்தமாக வந்து நம்ம வெயிட்டு எவ்வளோக்கு வெயிட் எடுத்துக்கேன் அப்படின்னா 149.390. நான் பழசெல்லாம் வந்து கொடுத்துட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வேல்யூமே வந்து சொல்கிறேன் போட்டேன்னா. இப்போ நான் பீமாவில் வந்து கேட்டேன், பழசை வந்து கொடுத்துட்டு நம்ம புதுசு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க ஷாப்பில் எடுத்தீங்க அப்படின்னா 25% வந்து லெஸ் பண்ணுவாங்களாங்க. இதே நீங்கள் அதர் ஷாப்பில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா 35% வந்து லெஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து பீமாவில் வந்து எடுக்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கேட்டே அவங்க வந்து இதை சொன்னாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து எடுக்கிறீங்க அல்லனா அந்த ஷாப்லேயே கொடுத்து நீங்கள் எடுத்தால் தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா 25 எங்கே இருக்குது, 35 எங்கே இருக்குது. ஸோ 10% வந்து நமக்கு லெஸ் ஆகுது. அதனால் எந்த கடையில் நீங்கள் வெள்ளி எடுத்தாலும் சரி, கோல்டு எடுத்தாலுமே சரி, எந்த கடையில் எடுக்கிறீங்களோ அதே கடையில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அதான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 11,467 ரூபா வருதா. 387 ரூபா பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 11,080 ரூபா. இதில் வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 166 1.5% 3%. அப்போ 11,412 ரூபா. இந்த ரவுண்டு பண்ணணும் அப்படின்னா 40 பைசா இருக்குல்ல, ரவுண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு 2.39 பைசா வந்து ரவுண்டு பண்ணால் 11,410 ரூபா வந்து வருது. இந்த 387 ரூபா வந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது, செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது வெள்ளிக்கு. அதே மாதிரி பீமாலுமே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. சரவணா எலைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஷாப்லலாம் கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த குங்குமச்சிமில்லாம் பார்த்திங்க அப்படின்னா 92.5 வந்து இருக்கும். அது இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து பீஸ் ரேட்டு. ஸோ பீஸ் ரேட்டுக்குள்ள ரேட்டை தான் வந்து நமக்கு வந்து போடுவாங்க. இதை வந்து கொடுக்கவும் மனசே இல்லை. சரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணோம்னா பரவாயில்ல, நம்ம யூஸே பண்ணாமல் இது வந்து தொலைஞ்சி போயிடுச்சு. ஒரு 5 மாதம் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளேயே வந்து தொலைஞ்சிருச்சு. அது வந்து கடலில் தொலைஞ்சது வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் அப்படி கடலில் வந்து தொலைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வெள்ளி வந்து காணாமல் இருக்குது. தங்கம் இந்த மாதிரிலாம் எனக்கு காணாமல் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வெள்ளி வந்து காணாமல் போயிருக்கு, அதுவும் மெட்டி வந்து காணாமல் இருக்குது. ஸோ என்ன ரீசன் வந்து உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதனால் சரி மாற்றலாமே, மெட்டி இல்லாமல் ஒரு காலில் தான் வந்து இருக்குது, ஒரு காலில் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் நான் அர்ஜெண்ட்டாக போய் இதை வந்து மாற்றிட்டேன். ஸோ அவங்க தரும்போதே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பில் வச்சு தருவாங்க. இது மாதிரி ஒரு பர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேகு. இவங்கள்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நான் கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். சூப்பராக வந்து அந்த கோல்டு காயினுக்கு வந்து பாக்ஸ் வச்சு தருவாங்க, செம்மையாக இருக்கும் அந்த பாக்ஸு. நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கட்டப்பையுமே கொடுப்பாங்க, ரொம்ப குவாலிட்டியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதுனாலுமே வந்து குவாலிட்டி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எனக்கு பீமாவில் வந்து பிடிச்சிருக்கு. இந்த 2 மெட்டி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 92.5. ஸோ இந்த வெள்ளி பார்த்திங்க அப்படின்னா 92.5. எல்லாத்துலேயுமே வந்து சீல் வந்து இருக்கும், உள்ளே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குருவி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வந்து வாங்கினதில்லை. அதனால் சரி இந்த வாட்டி இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டோன் தான், நமக்கு வந்து இது லாஸ்ட்டாக இருந்தாலும் நான் இது மாதிரி வாங்கினதில்லேன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இது பீமாவில் வாங்கினதுனால பீமா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு சீல் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த ஒரு குருவி வச்சு இந்த ஒரு பூவில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி எப்பயுமே நம்ம போட்டதே இல்லையே, இந்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டி, ஸோ இந்த நார்மல் மெட்டி தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு பிஜே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கே தெரியுதான்னு பாருங்கள், அந்த பிஜேன்னு இருக்கா. ஸோ தம்பிக்கு வந்து ராகி கூழ் வந்து கூட்டினேன். ஸோ அதுதான் வந்து கையில் இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த பிஜேன்னு வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பீமா ஜுவல்லரி வாங்கினது. ஸோ இது வந்து இந்த வெள்ளியும் வந்து நான் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த ரொம்ப மொத்தமாக வாங்கினது வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால் சரி லைட்டாக மொத்தமாக இருக்கிறது மாதிரி வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கினேன். ஸோ இது வாங்கலாமா அது வாங்கலாமா டவுட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் ஓகே இந்த 2மே வந்து வாங்கிடலாம், எப்பயுமா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2மே வந்து வாங்கிட்டேன். ஸோ இதோட ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா. இது வந்து 92.5. இதுக்கு வந்து ரிட்டன் லெஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் ஸ்டோன் இருக்கிறதுனால நமக்கு லெஸ் ஆகும். அதனால் இதோட ரேட் வந்து அதிகம் தான். இது வந்து நார்மல் வெள்ளி தான். ஸோ இந்த மெட்டி எடுத்தோம்னா இந்த மெட்டி பார்த்திங்க அப்படின்னா 1.980 மில்லி வந்து இருக்குது. இது 92.5. சில்வர் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 679 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொன்னாங்க. இது வந்து பீஸ் ரேட்டு தான் சொன்னாங்க. நான் போன டேட் பார்த்திங்க அப்படின்னா 10/6/2025. ஸோ 10ஆம் தேதி தான் வந்து நான் போனேன். எனக்கு வந்து 118 ரூபா வந்து கோல்டு ரேட் வந்து போட்டாங்க இந்த 92.5க்கு. நார்மலாக வந்து சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 119 ரூபா.
இதுக்கு ரூபா வந்து கம்மி பண்ணி தான் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு 679 வருதா. ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10.19 10.19. இது வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா சில்வரோட ரேட்டும் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான சில்வர் மெட்டியா. இதுக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ரேட் இருந்துச்சுன்னா 119 வந்து ரேட் இருந்துச்சு. இது வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 5.280 மில்லி வந்து இருந்துச்சு. நெட் வெயிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.280 மில்லி தான். சில்வரோட அமௌண்ட்டு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா 119 இருந்துச்சு. நம்ம 5 கிராமுக்கு வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 628.32 பைசா வருது. மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 9.42 நம்ம மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 647 ரூபா வந்து இது வருது. ஸோ இதோட அது 1 கிராம் வந்து வாங்குகிறோமா அது வந்து 700 வருது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 647 ரூபா. மொத்தமாக வந்து நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னா 1347 ரூபா வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த சின்னதாக வந்து இப்போ இந்த ஒரு மெட்டி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் ஒரு மெட்டியை வந்து நான் போட்டிருப்பேன். ஆனால் வந்து எனக்கு லாஸ் தான். ஏன்னா இது வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரேட் வந்து கூடும். ஏன்னா நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 73 ரூபா தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதுவே எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ பாருங்கள், நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ரேட் வந்து 73 ரூபா. இப்போ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 119 ரூபா வந்து இருக்குது. இன்னும் நான் கொஞ்ச நாள் கழித்து இதை நான் கொடுக்கும்போது எனக்கு ப்ராஃபிட் தான் வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழசை வந்து உடனே போடாமல் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் இயர் கழித்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ நான் பழசை வந்து கொடுத்துட்டு வாங்கியிருக்கலாம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் வந்து நம்ம வாங்கணும்னு நினச்சி தான் போனேன். அதனால் நான் அமௌண்ட் வந்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து இது வந்து ஆசைக்காக நான் வந்து வாங்கினேன். இது வந்து நம்ம போடணும் அப்படின்னு நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கணுமே அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டில் வந்து எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். அதுவுமே வந்து இந்த எனாமல் வச்சு வாங்காதீங்க. ஸோ அதுவுமே வந்து நமக்கு லாஸ் தான். இதனாலும் ஓகே நம்ம எனாமல் வச்சு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ பிடிச்சி வாங்குவோமே அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் பாருங்கள் எனாமலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுவுமே வந்து கோல்டுலுமே அதே மெத்தடு தாங்க. எனாமல் வந்து வச்சு இங்கே வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு நிறையா வந்து லெஸ் ஆகும். எனாமல் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து லெஸ் ஆகாது. ஸோ கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்குமே இந்த கல் வச்சு வாங்கினாலுமே சரி ரெண்டுமே வந்து நமக்கு லாஸ் தான். இதுவே எனக்கு லாஸ் தான். பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எந்த கடையில் வந்து வாங்குறீங்களோ அதே கடையில் வந்து கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டராக வந்து ரீவேல்யூ வந்து இருக்கும். நான் வந்து ஜிஆர்டியில் கொடுத்து வாங்கிக்கலாம். நான் வந்து பீமாலே வந்து சரி எனக்கு பீமாவில் வந்து இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன். பலசு போடணும் எனக்கு ஐடியா இல்லை. அதனால வந்து நான் பீமாவில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பீமாவில் வாங்கினது தான். ஃபஸ்ட் டைம் வந்து நான் பீமாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பீமாவில் வந்து வாங்குறது வந்து நல்லா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. போக போக வந்து நான் வீடியோ வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ பீமாவில் என்னென்ன வாங்குகிறேன், அங்கே ஆஃபர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆன்லைனில் உள்ள ஆஃபர் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஆஃப்லைனில் உள்ள ஆஃபருமே வந்து நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.